கோயிலுக்கு போனா நமஸ்காரம் பண்ணாம வரமாட்டோம். ஆனா அது இங்கதான் பண்ணணும். எல்லா கோயில் வாசல்லையும் ஒரு பெரிய பில்லர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? இததான் கொடி கம்பம் இல்ல துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஏன் இருக்கு, இதுகிட்ட ஏன் நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த கொடி கம்பம் எல்லா கோயில்லயும் இருக்கு. ஆனா விஷ்ணு கோயில ஒரு பிரசித்தம் இருக்கு. ஏன்னா இது விஷ்ணு கோயில கருடரை குறிக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. கருடரோட அம்மாவை நாகராஜன் சிறைப்பிடிச்சுட்டாங்க. சாகா வரம் தரும் அமிர்தத்தை எங்களுக்கு நீ கொண்டு வந்தாதான் உங்க அம்மாவை விடுவேன்னு கருடர் கிட்ட சொன்னாங்க. அப்போ கருடர் ஒரு அசாதாரணமான விஷயத்த பண்ணாரு. சொர்க்கத்துக்கு போய் தேவர்களோட போர் பண்ணி அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தாரு. சாகா வரம் தரும் அமிர்தமே அவர் கையில இருந்தோம், ஒரு துளி கூட அவருக்குன்னு எடுத்துக்காம அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அம்மாவை விடுவிச்சாங்க. இதெல்லாம் சைலண்டா பாத்துட்டு இருந்த விஷ்ணு நம்ம கருடருக்கு 2 வரம் கொடுத்தாரு. ஒன்னு அதே சாகா வரம், செகண்ட் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கருடர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கேக்குறாரு. உங்களை விட உயரத்துல ஒரு இடம் வேணும்னு கேட்டாரு. தேவர்கள்லாம் அதை ஆச்சரியமா பார்க்க விஷ்ணு அதை ஒத்துக்கிட்டாரு. நீ எனக்கும் மேல என்னோட சிம்பலா இருப்பேன்னு சொன்னாரு. பறவைகளோட ராஜாவா பறந்துட்டு இருந்த கருடரை ஒரே இடத்துல விஷ்ணுவோட அடையாளமா நிக்க வச்சுட்டாரு விஷ்ணு. அதனாலதான் விஷ்ணு கோயில இருக்க கொடிமரத்துக்கு மேல கருடரும் இருப்பாரு. அங்கதான் நம்ம நமஸ்காரமும் பண்ணுவோம்.